ஓ மேலே உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இதுக்காக நீ போயிடாதே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயோ ஓமா பார்க்க ஆசையாக கிடக்கு. உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS Shankar. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் மாவடி இடத்துல நிற்கிறேன். என் நண்பர்கிட்ட போய் கொண்டு நிற்கிறேன். என்னத்துக்கான சொன்னால் வீட்டை அந்த எடிட் பண்ணி கொண்டு நான் கரண்ட் பாட்டி போட்டாங்க. இலங்கையில் எப்படி தான் கொஞ்சம் நாள் நடந்து கொண்டிருக்கு. கரண்ட் நிற்கிறது, எல்லாத்தையும் விலைகளும் கூடுறது எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இப்போ இடக்கை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கரத்தை பத்திராளி ஆலயம் இருக்குது. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கெல்லாம் வயல்வெளி தான் பாருங்க. அப்படி அங்கே அராளி இருக்குது, அப்படி ஒவ்வொரு கிராமங்கள் இருக்குதுக்கு. இப்படி நாங்கள் நவாலி வலிக்கு தான் போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடலை இருக்குது, அங்கே ஆறு இருக்குது, வழுக்கி ஆறு. ஜாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு ஆறு வழுக்கி ஆறு. அந்த ஆறு ஒரு இடமும் இருக்குது. அதில் துணவி சந்தி என்ற இடத்துக்கு வந்துட்டோம். முன்னே பாருங்க தான் துணவி சந்தி. எல்லாம் காப்பட் போட்டு கொண்டு இருக்கணும். அதான் ரோட்டு இப்படி காப்பட் போட்டால் மட்டும் இல்லை, சும்மா அப்படி தான் இருக்கும். ஐயோ இஞ்சால விலைக்கு பக்கத்தில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது. என்ன பேக்கரி பேரை காணுங்க, கடாக்கு பேக்கரி. இப்படி அடுத்த பார்த்தீங்கன்னா சொன்னால் சங்கரத்தை குளம் பெறும். பார்த்துக்கொள்ளுங்க. அதையும் எல்லாம் நான் அதுக்கு கிடக்கு எல்லா இடங்களும் உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன். இப்படி மேலோட்டமாக காட்டி கொண்டு வரேன். நீங்கள் அவன் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொன்னால் அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நவாலி வழி வந்துடுது, ஆரம்பிக்க போகுது. அங்கே அதெல்லாம் இருக்குது. நவாலி வழி அந்த வாகனம் இருக்குது தானே, அதுக்கிட்ட தான் நவாலி வழி ஆரம்பிக்குது. ஃபுல்லாக 2 சைட்டும் ஐயோ ஐயோ இங்கே ரோட்டு 2 சைடும் வயல்வெளி தான் பாருங்க. காட்டும் நாங்கள் பார்க்க ஒரு ஆசையாக இருக்கும். அதுக்கும் சில இடங்கள்ல இருந்து இங்கே அப்படியே இயற்கை ரசித்து கொண்டு இருக்கலாம். சூரிய மறைக்க இன்னும் நல்லா இருக்கும். நாங்கள் சூரிய மறைக்கிறோன்னு சொல்லிட்டு எடுப்போம். அப்படியும் பார்ப்போம். பாருங்கள் காப்பட் ரோட் 2 சைடும் வயல்வெளி தான். அப்படி அவங்கள மானிப்பாய் நினைக்கிறேன், சண்டிலிப்பாயோ சங்கால பார்த்தீங்கன்னா சண்டிலிப்பாய். இங்கே அப்படியே அராளி இருக்குது. அராளி கோபுரங்கள்லாம் தெரியும், அந்த ஆலய கோபுரங்கள் எல்லாம். ஆனக்கோட்டை வடக்கடைக்கு வந்து நாங்கள் என்னத்துக்கு சொன்னால் பசிக்குது. என்னடா பின்னேரம் பசிக்குதுன்னு யோசிப்பீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஸ்ரீமுருகன் கபை என்று சொல்லியிருக்கு, ஆனக்கோட்டையில் இருக்குது. இந்த கடை தெரியாத ஆக்கள் இருக்கவே மாட்டேன். என்ன சொன்னால் இந்த கடையில் வடை அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். முதல் நான் கடை நாளாக சாப்பிடல. இப்போ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. அதான் 2 வடையும் சில்லி பரோட்டா, அதாவது சில்லி பரோட்டான்னு சொல்லி ஒரு பரோட்டா இருக்குது, அதுவும் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயோ ஐயோ நல்ல ரோட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நவாலி சர்ச் அடி என்ற இடத்துல நிற்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நவாலி வழி நோக்கி போய் கொண்டிருக்கோம். என்னடா அங்கேருந்து வந்து நீங்கள் திருப்ப இங்கேருந்து போகிறீங்கன்னு சொல்லி யோசிப்பீங்க. சூரிய மறையது கொஞ்சம் நேரம் இருக்குது. அதுக்காண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி வேறு வித்தியாசமாக வீடியோ எடுப்போம்னு சொல்லி போட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணுவோம்னு சொல்லி போட்டு நவாலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீமுருகன் கபைன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. வடக்கடைன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும், அவ்வளோ பிரசித்தி பெற்ற வடை. ஆனக்கோட்டை வடக்கடைன்னு சொன்னாலே எல்லாம் தெரியும். அந்த வடக்கடையில் பார்த்தீங்கன்னா 2 வடை இருந்தது. 2 வடையும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்லி பரோட்டா பண்ணிட்டாங்க. சில்லி பரோட்டா விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 180 ரூபா, ஒரு வடை 60 ரூபா. இலங்கையில் உணவு விலையில பாருங்க, ஒரு வடை 60 ரூபா, சில்லி பரோட்டா 180 ரூபா. அது 2ம் பார்சல் அடிக்கணும் தான் போகிறோம். நாங்கள் நவாலி அந்த வயலுக்கு வச்சு தான் சாப்பிட போகிறோம். நீங்கள் கனவே லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் லைக் பண்ணாத லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாத கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நல்ல ரோட்டு காப்பட் போகிறதுக்காண்டி பெருமிச்சு கிடக்கு. ஆனால் அந்த வேலைகள் நடக்கிற மாதிரி தெரியவே இல்லை. நாட்டிலையும் ஒழுங்காக காசு இல்லை, ரோட்லேயும் ஒழுங்காக ரோட்டு இல்லை. என்ன நாடுன்னு சொல்லி தெரியல. இங்கே இருக்கிற நேரமே வெளிநாடு போகலான்னு சொல்லி யோசிக்கலாம். அப்படி யோசிக்க நீங்கள் கனவே கமெண்ட் பண்ண வருவீங்க, தம்பி வெளிநாட்டுக்கு வராதே டாப்பன், இங்கே கஷ்டம், நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை, எங்களோட சொந்த நாடு மாதிரி வராது நான் கனவே கமெண்ட் பண்ணுவீங்க. சரிதான், நீங்கள் சொல்கிறலாம் சரிதான். ஆனால் இங்கே இருக்கிற நிலவரத்தை பார்க்க எங்களுக்கு வெளிநாடு போகணுமே கிடக்கு. வெளிநாடு இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வரணுமே கிடக்கு. ஆனால் உண்மையாக நீங்கள் வெளிநாடு இருக்காங்க இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நாள் வெளிநாடு போயிடுவீங்க. அப்படி தான் நிலவரங்கள். ஓகே, இப்போ நாங்கள் நவாலி வயல்வெளிக்கு வந்துட்டோம். ஒன்று பாருங்க, அந்த பழைய காலத்து கார் ஒன்று போகுது. இல்லை சட்டப்படி இருக்கும் பாருங்க. இதுதான் எங்களோட இயற்கையாக நான் சொல்லியிருப்பேன். வட்டுக்கோட்டையெல்லாம் கடல் இருக்குது, வயல் இருக்குது, ஆறு இருக்குது. சூரியன் பக்கம் வராராம், ஒரு வாரம் சூரியன் மறைகிறாராம். சில மாதம் போகிறான் சூரியனுக்கு. பார்ப்போம். இதான் வழுக்கி ஆறு. யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு ஆறு வழுக்கி ஆறுன்னு சொல்லிக்கணும். இதான் அந்த ஆறு. நாங்கள் எல்லாம் சின்ன வாக்க ஏதோ தண்ணி தங்கி நிற்குதுன்னு சொல்லி யோசிக்கிறது. புறதான் நாங்கள் தெரியும் தான் வழுக்கி ஆறுன்னு சொல்லி. இப்போ மழை காலம் தலை இருக்குது, கொஞ்சம் காலம் போட்டு தெரியாது குளமோ ஆரோன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. ஏன்னா எல்லாம் இல்லாமல் தான் கிடக்கும். நான் அப்படி போவோம் கொஞ்சம் தூரம்.
ஆமாம் எவ்வளோ ரொம்ப ஓகே இதில் நான் பைக்கை நிப்பாட்டி போட்டு அங்கே போமா இதுங்க மாடை நான் கொண்டு வரவே இல்லைடா அங்கெல்லாம் காப்பட் ரோடு இருக்கு இதில் நிப்பாட்டுவாங்க ஓகே நல்ல ஒரு லொக்கேஷன் நிப்பாட்டி இருக்கிறோம் இதான் நாங்கள் வேண்டாம் சாப்பாடு தண்ணி பற்றி வந்தாங்க சோடா வந்தாங்க தண்ணி எடுத்துக்காண்டி சொன்னால் முக்கியமாக கை கழுவுறதுக்கு என்ன சொன்னால் இதுக்கு ரோன் சொட்டெல்லாம் எடுக்க போகிறோம் எடுத்து இப்படி தான் சாப்பிட போகிறோம் அப்போ கட்டாயம் கை கழுவி போட்டு தான் சாப்பிடணும் அதுக்காக தான் தண்ணி வந்தாங்க வீட்டு அந்த கொண்டு வந்துருக்காங்க எனக்கு எங்களுக்கு ஐடியாவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோன் செட் எடுக்கும் போது கொஞ்சம் நாங்கள் சினிமேட்டிக் வீடியோ எடுப்போம் பாருங்கள் யூடியூபர் பிகைண்ட் சீன் உங்களை காட்ட போகிற இந்த வீடியோவில் எல்லாம் எடுப்போம் இப்படி 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 வச்சுருப்போம் சரியா கொஞ்சம் தூக்கிப்படி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரோன் ஏற்ற போகிறோம் ரோன் ஏற்ற முதல் உங்களை காட்டுறேன் அப்படி ஏற்றுறேன்னு சொல்லி இப்படி தான் ஏற்றுற முறையாண்டு இல்லை நான் ஏற்றுற முறை உங்களை காட்டுறேன்னு பாருங்க ஓகே இது வச்சிரு மற்ற ரோன் போலீஸ் சொல்ல மாட்டாங்க அவனே அதான் அதுதான் மாத்திரம் என்னத்துக்கு கிடக்குவா தான் நாங்கள் மாடு கொண்டு போயினோம் இல்லை வேறு சொட்டு எடுக்குவோம் டவுனில் எடுத்தேன் சவாரி மாடா ஓ மேண்ணா உங்கட்டோம் வா விழுந்துட்டு வந்தான் இதுக்காக நீ போயிடாதே ஐயோ ஆக்சிடென்ட் நிப்பாட்டும் அப்புறம் குழம்பு மட்டும் சொல்லி தெரியல தம்பி சைட்டாங்க கொஞ்சம் இங்கேருந்து ஒரு மோட்டர் சைக்கிள் வந்தது அங்கேருந்து தம்பி மாடை கொண்டு வந்தவர் என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல அடிவரவுலேருந்து அவர் கையில் காயம் சின்ன காயம் உண்டு ஆனால் வீங்கி கொண்டு வருது கையாட்ட சரி சொல்லி அவர் போகிறார் தான் வெளிக்கிற ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு சொல்லி போகிறார் தம்பியில் சைக்கிளில் போக்கு முடிஞ்சிட்டுது சரி எல்லாம் பார்த்து அவள் தான் நம்ம ஓடுங்க முதல் ஆகாரம்னு சொன்னால் இது காப்பட் தானே இந்த ரோட் பார்த்தீங்கன்னா அங்கே காப்பட் தொடங்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போய் முடியுது இதுக்கு ஃபுல்லாக காப்பட்டுன்னொன்னா எல்லாருமே வாரம் ஸ்பீட் அப்படி தான் இதுக்கு ஒரு குறுக்கு ரோட்டில் ஒன்றுமே இல்லை அப்போ வாகனம் பெற அந்த நம்பிக்கையில் எல்லாம் ஸ்பீட்டாக தான் பாருது எல்லாம் என்ன சரி பார்த்து அவள் தான் இருந்தீங்கன்னு சொன்னால் சரி இப்போ நாங்கள் ரோன் சொல்லி எடுப்போம் நான் பயந்தே போட்டேன்டா சரி அதான் ஹெல்மெட்டையும் போட்டுக்கொண்டு ரோனையும் 2 கையில் வச்சுக்கொண்டு பேக் ஓடாம நான் போட்டு இந்த இடத்துல வந்து ரங்கம் அப்புறம் நிற்க பயமாக கிடக்கு வாங்கலாம் சேவ் பண்ணிப்போம் அதான் ஓகே நல்லா காற்றடிக்குதுண்ணே ஓகே இந்த ரெக்கார்ட் கொடுக்கணும் கரெக்டாக இதில் பார்க்க வேண்டியா நல்லா இருக்கா இருக்கு
பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோன் வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க, மற்ற சில இடங்கள் நான் காட்டியிருப்பேன். நல்லா இருந்தது ரோன் வீடியோ பார்க்க, நல்லா சட்டப்படி இருந்துச்சு. சூரியன் மறையிறது எடுக்க நல்லா இருந்தது. பக்கம் இந்த மாடுகள் வந்துட்டு, இந்த மாடுகள் அதாவது சவாரி மாடுகள்லாம் கொண்டு போனவேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் சாப்பிட போகிறோம். பாருங்க, சாப்பாடு இடக்கு சாப்பிட போகிறோம். வடை இருக்குது பாருங்க, இதில் 2 வடை வேணாங்க. சுடத்துக்கு தான் இருக்குது வைப்போம் வடை. வடைக்கு சம்பல் இருக்குது. வடையும் சம்பளையும் சாப்பிட்டு போவோம். 60 ரூபா வடை. நான் கடைசி சாப்பிடுக்கு 35 ரூபாய்க்கு வந்து சாப்பிட்னேன். முதல் பார்த்தீங்கன்னா சொன்ன சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதோட ஒப்படைக்க இப்போ அங்கே டேஸ்ட் பேஸாக தெரியல எனக்கு. பாருங்க, சில்லி பரோட்டா ரேஷன் பண்ணுவாங்க பாருங்க, பார்க்க ஆசையாக கிடக்கு. முதல் சாப்பிடைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சொப்டாக இருந்தது. இப்போ அந்த முறுமுறுப்பாக இருக்குது. இந்த எண்ணெய் தன்மையாக கிடக்குதான். ரொட்டி தான், ரொட்டியாக செய்திருக்கலாம். இது கொஞ்சம் இது பிஸ்கெட் மாதிரி முறமுறப்பாக இருக்குது. இருந்தாலும் இந்த சக்கு சக்கன் இருக்குது. அந்த இங்கே ஐயோ சொன்னீங்க, அந்த வீட்டை பூரி சுடைக்க இந்த ஆளும் ஒரு இந்த கடவை சரி இல்லாட்டி ஒரு மாதிரி கிடக்க முடியும். அது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக கிடக்கும். நாளைக்கு சூடு போயிட்டுது, மற்ற பிந்தி போடுது. மத்தியானம் தானே ஓடுவினோம், மத்தியானம் அப்படியே போடுவினோம். சாப்பிட்டு கொஞ்சம் அந்த பவுக்கு மாதிரி சப்பச்சு அப்படி கொண்டு இருக்கணும். அதெல்லாம் பிரச்சனை நல்லா இருக்குது. இனிப்பாக அது உரைப்பாக கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் எண்ணெயும் கொஞ்சம் கூட வச்சுருக்காங்க. கொஞ்சம் எண்ணெய் தன்மையை பாருங்கள். சரி, ஓகே, அதை சாப்பிட்டு வீடியோ முடிச்சுக்கொள்ளும். எந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவையான மறக்காம KS Shankar சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you, டாட்டா, பாய் பாய். ஒரு ஃபோட்டோ தமிழ் போட்டு